நான்காவது பாடல்.
பாடிக்கொண்டோம். இப்பொழுது தெலுங்கில் ஒரு பாடலை பாடிக்கொண்டோம். எவ்வளோ பாட்டு பாடுறோம்னா తుది మహిమ ఘనత నీకే యుగయుగములు. సాంగ్ నంబర్ 5 పాట సంఖ్య 5 తెలుగులో తుదియు స్తుతియో మహిమ ఘనత నీకే యుగ యుగముల వరకు. ఎంతో నమ్మదగిన దేవా, ఎంతో నమ్మదగిన దేవా, మా దేవుడవై మా కీర్తికి ఎంతో
ప్రభువు విశ్వాసం బట్టి ప్రభువును పూజించే నిమిత్తము ఈ గుడిక ఏర్పాటు చేయబడినది. మొదటి పాప, రెండోది కూడా పాప, రెండో పాప అదే ఈరోజు 1 సంవత్సరం పూర్తి చేసుకుని 2వ సంవత్సరంలో మరి అడుగు పెట్టినప్పుడు ప్రభుత్వం ఇచ్చినారు. అందరి బట్టి కూడా మనం ఆచరించుకుంటున్నాము. ఇప్పుడు మరి మన మధ్యకు వచ్చినటువంటి దైవదాసుడు మరి బాలదేవి గారు మనకు వాక్యం అందిస్తారు. మనం నిశ్శబ్దంగా ఉండి జాగ్రత్తగా మన వాక్యంలో త్వరలోనే ముగిస్తారు. వాక్యం అందిస్తారు. Praise the Lord. Edna Abia, அருமை சகோதரன் ஜேம்ஸ் முரளி, சகோதரி லிவியா ராஜி, ஆண்டவர் கிருபையாய் அவளுக்கு கொடுத்த இந்த மகள் ஒரு வருடத்தை கடக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஜேம்ஸுக்கும் சகோதரி லிவியா ராஜிக்கும் முதல் குழந்தையை காண்டு கொடுத்தார். அடசானா எஸ்தர். அவை கர்த்தர் கிருபையாய் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியான இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி உங்கள் எல்லாரும் வரவேற்றிருக்கிறார். அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, சகோதரிக்கு மகிழ்ச்சி. அதனால தான் குழந்தைக்கு கேட்க விட்டு போகிறாங்க, உங்களுக்கு எல்லாம் பிரியாணி கொடுக்க போகிறாங்க, மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கொடுப்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆகவே வேத வசனம்தான் நமக்கு ஆதாரம். சங்கீதம் 128 நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 128. இந்த எட்னா அபியா இந்த குழந்தை முதல் பர்த்டே முன்னிட்டு அருமையான ஒரு வசனம். சங்கீதம் 128 3ஆம் வசனம். வேதத்திலிருந்து என்னுடைய கரத்திலே பைபிள் இருக்கு. இது பரிசுத்த வேதாகமும். இதில் எழுதப்பட்டவை எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மளோடு பேசுகிறார். ஆகவேதான் எந்த கூட்டத்திலையும் வேதம் இல்லாமல் நாம் கூட்டத்தை நாம் ஆரம்பித்து முடிப்பது கிடையாது. ஆகவே இந்த அருமை மகள் எட்னா அபியாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 128 3ஆம் வசனம். வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 128 3ஆம் வசனம், கடைசி பாகம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். Your children will be like olive plant round about the table. அருமையான ஒரு வார்த்தை தேவன் நமக்கு வேதத்தை எழுதியிருக்கிறார். இதை நாம் சுருக்கமாக தியானிப்பதற்கு முன்பாக ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, அருமையான ஆண்டவரின் சகோதரன் ஜேம்ஸ், சகோதரி லிவியா, அவளுக்கு நீ கொடுத்த 2வது மகள் கர்த்தாவே எட்னா அபியாக்கா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த குழந்தை ஒரு இடத்தை கடக்கும்படியாய் உங்களுடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தாவே இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேனாலே உடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுத்தை ஏற்படுத்தி அநேகரை வரவழைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாய் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தக்கா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு நீ கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 128 3ஆம் வசனத்துக்கா ஸ்தோத்திரம். இதிலிருந்து எங்களோடு கூட பேசும். எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 128 குடும்ப சங்கீதம்.
is a family song. குடும்ப சங்கீதம். இந்த சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். The blessing of God to those who fear God and walk in the ways of God. இந்த சங்கீதத்தில் இதான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்து, முதல் வசனத்திலே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்குமாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். முதலாவதாக 2ஆம் வசனம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிரிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிரிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷனுக்கு தேவாதி தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் யார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவாதி தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் முதல் வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். என்ன விசுவாசிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நீதிமானாக்கும்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும், அதாவது ஜேம்ஸ் அவர் பிள்ளைகளை மாற்றமல்ல, பிள்ளைகளுடைய பிள்ளையும், அதாவது பேர பிள்ளைகளையும் பார்ப்பார் என்று அர்த்தம். அதாவது லாங் லைஃப். நமக்கு ஆண்டவர் நீண்ட ஆயுசு கொடுக்கிறார். பிள்ளைகளை மாத்திரமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ காண்பாய் என்ற அருமையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இங்கே இருக்கிறார். இந்த பர்த்டேக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம், உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒலிவ மரம், எத்தனையோ மரம் இருக்குது. இந்தியாவில் அதிகமாக பார்க்குற மரம் தூங்குமூஞ்சி மரம். தூங்குமூஞ்சி மரத்தை பற்றி ஆண்டவருக்கு சொல்லலை, எத்தனையோ மரம் இருக்கு. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் ஒலிவ மரத்தை குறித்து சொல்றார். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒலிவ மரம், இந்த ஒலிவ மரம் நம்ம இந்தியாவில் அதிகமாக பார்க்கறது இல்லை.
ஆலிவ், that is olive plant, ஆலிவ் ஆயில் அங்கிருந்தா வருது. இந்த ஆலிவ் பிளான்ட், ஒலிவ மரம் அதிகமாக இஸ்ரேல் அதை சுற்றியுள்ள நாடுகளிலே அதிகமாக இருக்குது. இந்த ஒலிவ மரத்தை குறித்து கேள்விக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஒலிவ மரம் சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சமாதானம். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். சமாதானம். மனுஷனுக்கு வேண்டியது சமாதானம். மகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். God gives peace. தேவன் சமாதானம் கொடுக்கிறார். உள்ளத்திலே சமாதானம், இல்லத்திலே சமாதானம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் எப்பேற்பட்ட சமாதானம் என்று நாம் பார்க்கும்போது, முதலாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவனோடு சமாதானம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 1. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம், தேவ சமாதானம், பீஸ் ஆஃப் காட். மனித சமாதானம் அல்ல, உலக சமாதானம் அல்ல, தேவ சமாதானம். தேவனோடு சமாதானம், தேவனிடத்தில் சமாதானம். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம், பீஸ் வித் காட். தேவனோடு சமாதானம். மகளே, நம்ம உள்ளத்திலே தேவ சமாதானத்தை ஆண்டு கொடுக்கிறார். இரண்டாவதாக மல்டிப்ளையிங், பெருகுகிற சமாதானம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. சமாதானம் பெருக கடவது. தேவாதி தேவன் கொடுக்கிற சமாதானம் பெருகுகிற சமாதானம், மல்டிப்ளைங் பீஸ். அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிவினால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. மகளே, இந்த ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொள்ளும் போது, தெரிந்து கொள்ளும் போது, விசுவாசிக்கும் பொழுது பெருகுகிற சமாதானம், மல்டிப்ளையிங் பீஸ். மூன்றாவதாக நாம் என்ன வாசிக்கிறோம்? மிகுந்த சமாதானம், கிரேட் பீஸ். மிகுந்த சமாதானம். சங்கீதம் 119, சங்கீதம் 119, சங்கீதம் 119 165வது வசனம். Psalm 119 verse 165. 165வது வார்த்தை. உம்முடைய வேதத்தை நேசிக்கவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கவனுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடரல் கிடையாது. Great peace for those who love the word of God. வேதத்தை நேசிக்கவர்களுக்கு சமாதானம். மகளே, உங்களுக்கு சமாதானம் இல்லையா? உள்ளத்திலே இல்லத்திலே சமாதானம் இல்லையா? வேதத்தை வாசி.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆண்டவர் சமாதானம் கொடுப்பார். நான்காவதாக ஏசாயா 66 அதிகாரம், ஏசாயா 66 அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 66 12வது வசனம். Isaiah 66 verse 12. கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை உங்களுக்கு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவரிடமாக பாயும்படி செய்கிறேன். சமாதானத்தை ஒரு நதியை போன்ற சமாதானம். பீஸ் லைக் எ ரிவர். நதி போன்ற சமாதானம். தெரியுமாங்களே, தேவாதி தேவன் நமக்கு நதியை போன்ற சமாதானம், நதியை போன்ற சமாதானம் சொல்றார். ஏன் ஆறை போல சமாதானம் சொல்றாங்க? ஆறு தான் இருக்குது, நதி. நதிக்கும் ஆற்றுக்கும் என்ன வித்தியாசம்? ஆறு வற்றி போகும், நதி வற்றாது, எப்போதும் தண்ணி போகும். ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிற சமாதானம் வற்றாத சமாதானம், எப்பொழுதும் உள்ளத்தில் இருக்கும், எப்போதும் இல்லத்தில் இருக்கும். தெய்வங்களே, பீஸ் லைக் ரிவர், நதி போன்ற சமாதானம். ஐந்தாவதாக எரேமியா 33 அதிகாரம், எரேமியா 33 அதிகாரம் 6 வசனம். எரேமியா 33 அதிகாரம் 6 வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் பரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் பரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அவர்களே, பரிபூர்ண சமாதானம், abundant peace, abundant peace, பரிபூர்ண சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஆறாவதாக தேவாதி தேவன் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது என்றால், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். பிலிப்பியன்ஸ் 4 அதிகாரம், பிலிப்பியர் 4 அதிகாரம், பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம். Philippians chapter 4 verse 6 and 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். ஹியூமன் பிரெயின், இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மூளை மிக சிறந்த மூளை. மிருகத்துக்கு இல்லாத மூளை ஹியூமன் பிரெயின். கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிற பிரெயின், ராக்கெட் கண்டுபிடிக்கிற பிரெயின், சந்திரனுக்கு போக முடியாத எல்லா காரியத்தையும் இந்த பிரெயின் தான் கண்டுபிடிக்குது. இப்போதான் ஏஐ வந்துடுச்சு, இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் இந்த மூளை கண்டுபிடிச்சு. ஆனால் இந்த புத்திக்கு மிஞ்சினது தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
பீஸ் which passeth knowledge. மனிதனுக்கு அறிவு கெட்டாத சமாதானம். தெய்வங்களே, தேவாதி தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் உங்களை அங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு உள்ளத்தில் சமாதானம் இல்லை, இல்லத்தில் சமாதானம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை, வாழ்கிற இடத்துல சமாதானம் இல்லை, எங்கே பார்த்தாலும் குழப்பம். ஆனால் ஆண்டவராகி தேவாதி தேவன் இப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கிறார். கடைசியாக ஏழாவதாக தேவாதி தேவன் கொடுக்கிற சமாதானம் ஹெவன்லி ஜாய், ஹெவன்லி பீஸ், பரலோக சமாதானம். யோவான் 14 அதிகாரம் 27 John's Gospel chapter 14 verse 27. யோவான் 14 அதிகாரம் 27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானம், ஹெவன்லி பீஸ், பரலோக சமாதானம். இந்த உலக சமாதானம் போய் நமக்கு நல்ல சுகம் இருந்தால் சமாதானம், நல்ல ட்ரெஸ் இருந்தால் சமாதானம், நல்ல ஆகாரம் இருந்தால் சமாதானம், நல்ல பணம் இருந்தால் சமாதானம், நல்ல வீடு பங்களா கார் பங்களா இருந்தாலும் சமாதானம். ஆனால் இதெல்லாம் நமக்குள்ள சுகம் போயிட்டா சமாதானம் போயிடும், நமக்குள்ள பணம் போயிட்டா சமாதானம் போயிடும், நமக்குள்ள ப்ராப்பர்ட்டி போயிடுச்சுன்னா சமாதானம் போயிடும். இதெல்லாம் உலக சமாதானம் போய்விடும். ஆனால் பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கிற சமாதானம் எப்போதும் உங்கள் உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் இருக்கும். ஆகவே இந்த குழந்தை லைக் ஏ ஆலிவ் பிளான்ட். இந்த குழந்தை எப்படி இருக்குமா? லைக் ஏ ஆலிவ் பிளான்ட். ஒலிவ மர கன்றுகளை போல் உன் பிள்ளைகள் இருப்பார்கள். ஒலிவ மரம் சமாதானத்துக்கு அடையாளம். 7 விதமான சமாதானத்தை நாம் பார்த்தோம். 7-fold peace of God. ஒன்று, தேவனோடு சமாதானம். இரண்டாவது, பெருகுகிற சமாதானம். மூன்றாவது, மிகுந்த சமாதானம். நான்காவது, நதியை போன்ற சமாதானம். ஐந்தாவது, abundant peace, பரிபூர்ண சமாதானம். ஆறாவது, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். ஏழாவது, பரலோக சமாதானம். மகளே, இந்த சமாதானத்தை தான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மரித்தார். இன்னைக்கு மனுஷனுக்கு சமாதானம் இல்லாத காரணம் பாவம். உள்ளத்தில் பாவம் இருக்க வரைக்கும் சமாதானம் இருக்க. இந்த பாவத்தை பரிகரிக்க தான் தேவாதி தேவன் 2000 வருஷம் முன்பாக இந்த பூமியிலே அவர் வந்தார். நம்முடைய பாவனுக்காக சிலுவையில் மரித்தார். நம்முடைய பாவத்தை போக்க ரத்தம் சிந்தினார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். பாவ மன்னிப்பாகி மீட்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை வாசி முடிக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 7 எபேசியர் 1 அதிகாரம் 7 Ephesians chapter 1 verse 7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் அவர் மன்னிக்கிறார். என்றைக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் தேவ சமாதானம். அருமையான சகோதரியே, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு விசுவாசம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குழந்தைக்கு ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். என்னாகமம் 6 அதிகாரம். என்னாகமம் 6 அதிகாரம்
Numbers chapter 6. என்னாகவும் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 இந்த வசனத்தின்படி தேவன் தாமே இந்த குழந்தை எட்னா அபியாவை ஆசீர்வதிப்பாராக. என்னாகவும் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடவர் என்பதே. கர்த்ததாமே அருமை குழந்தையை எட்னாவை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு வருகிற அறிவிலே அவருடைய கிருபையிலே இந்த குழந்தை நாளுக்கு நாள் வளர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக சிறுவயதிலே ரட்சிக்கப்பட கர்த்ததாமே இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமை மகள் எட்னா அபியாவுக்கு கொடுத்த இந்த முதல் வருஷத்துக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் பர்த்டே இந்த குழந்தையை கர்த்தாவே சங்கீதம் 128 3ஆம் வசனத்தின்படி ஒளிய மரக்கன்றை போல கர்த்தாவே இந்த குழந்தையை வைத்தரணும். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தால் இந்த குழந்தையை ஆசீர்வதித்தரணும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற அனைவருக்கும் உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் கொடுத்தரணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம மத்தியில் இருக்கிற மூத்த சகோதரர் அடி அன்புள்ள பரலோக பிதாவே, அருமையான குழந்தை எட்னா அபியாவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமை சகோதரன் கர்த்தாவே ஜேம்ஸ், சகோதரி கர்த்தாவே லிடியாக்கா ஸ்தோத்திரம், அனந்தாக்கா ஸ்தோத்திரம். இந்த குழந்தை கர்த்தாவே ஒரு வருடத்தை கடக்க செய்து உம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானத்தை திருப்பி கொடுக்க கடவர் என்ற வார்த்தைப்படி இந்த குழந்தையை ஆசீர்வதித்து வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உண்மை அதிக அறிவிலே கிருபையிலே வளர்ந்து திருவையிலே ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரியாக கர்த்தாவே லிடியா போல கர்த்தாவே அருமை மகள் கர்த்தாவே எட்னா மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்று இந்த குழந்தை கர்த்தருடைய ஊழியக்காரியாக வைத்தல் வேண்டும் என்று உங்களுடைய ரத்தத்தின் கீழாக உங்களுடைய கரத்தின் கீழாக இந்த குழந்தையை கொண்டு வந்து எங்கள் ஆண்டவரும் ரட்சிகரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
చివరగా పరిశుద్ధమైనటువంటి దేవుడు జరిగినటువంటి కార్యక్రమాలను బట్టి ఆయన బహుమానం దేవుడు ఒక చేసినటువంటి ఆశ్చర్య కార్యక్రమం బట్టి ఆయనని గణపతి హెచ్చించి మహింపరిచినటువంటి సుసమయం బట్టి చేస్తున్నాం. అందరం అనుభవించినట్లయితే ప్రార్థించుకుంటాం. పరిశుద్ధమైనటువంటి మా ప్రేమ పరలోకపు తండ్రి, సంతానం యెహోవాను గురించి యోని రాయబడినటువంటి వాక్కులు సహోదరుడు జేమ్స్ విద్యాపరణ మీద జరిగినటువంటి ఆశ్చర్య కార్యం, అద్భుత కార్యం, జనసఖ్యము కానిటువంటి మీ రక్షణ మహోదయమును బట్టి కుటుంబము నీ వెలుగులో మీ సత్యంలో నడిపించి ఆయన రెండవ కుమార్తె 1 సంవత్సరం ముగించి 2వ సంవత్సరంలో ప్రవేశించినప్పుడు అద్భుతమైనటువంటి మీ హస్తములలో భద్రపరచు నడిపించిన ముఖమై మీరు తీసుకొచ్చినటువంటి వాక్య భాగమైనటువంటి సంతోషము, సమాధానము, ఐక్యత, ఓర్పును, మరి దీర్ఘమైనటువంటి ఆయుష్ ఉదయం కంటి యొక్క చెట్ల యొక్క ఆశీర్వచనం మీరు మాకు అనుగ్రహించుతున్నారు. విడుదల మీ యొక్క వెలుగులో, మీ యొక్క సత్యములో, మీ యొక్క జీవంలో దినదినము జ్ఞానమును, వయసులను, ఆరోగ్యమును నిరచేయున్నట్లు ప్రభు తన యొక్క హస్తములలో విడుదలను భద్రపరిచి, స్థిరపరిచి, దృఢపరిచి హెచ్చించినట్లు ప్రభు సహాయపడినట్లుగా మనం ప్రార్థిస్తున్నాం. జీవము కలిగిన మా తండ్రి, మీరు మా పక్షం పడగా మాకు విరోధి ఎవడని రాయబడినటువంటి వాక్కులు రోమా 8:1 ప్రకారం నా తండ్రి కుటుంబం పట్ల మీ సమస్త కార్యము మీరు ధరించి మీ నామము హెచ్చించుకోమని మాత్రం ప్రార్థిస్తున్నాను. ఇక్కడ కావలసినటువంటి ఆయుష్, ఆరోగ్యము, బలము, శక్తి, జ్ఞాన వివేకములతోనూ జ్ఞానమును, వయసులను మరి నా తండ్రి చిన్న ఆశీర్వచనంలోనూ వెనుకకు మీ ప్రసన్నత, మీ సముఖం చుట్టూ ముందు వెనుక కుటుంబంలో మీరు నడిపించినటువంటి గొప్ప జనసఖ్యము కానిటువంటి ఈ ప్రేమ అతిశయమును బట్టి కృతజ్ఞతాస్తుతులు చెల్లిస్తున్నాం. ఆయన మరి దీర్ఘ ఆయుషము, బలమును, శక్తిని మీరు అనుగ్రహించు ఆరాయిస్తున్నారు. మీ మహిమను జనసఖ్యము కానిటువంటి మీ మహిమలో విడలు ఆయన ప్రకాశం జ్యోతుల వలె వారి యొక్క జీవితం మీరు ఏర్పరిచి నిర్ణయించి ఆయన సియోనులో నుండి మీరు ఆశీర్వాదించే వారే చెప్తుండగా నిన్ను కనపరిచే వారిని మీరు కనపరుస్తారని చెప్పినటువంటి వాక్కులను బట్టి మీరు ఈ కుటుంబాన్ని బహుగా ఆశీర్వాదించి నడిపిస్తున్న విధానం బట్టి మీకు కృతజ్ఞతాస్తుతులు చెల్లిస్తున్నాం. సమస్త ఘనత, మహిమ, ప్రభావములు నీకే ఆరోపించుకున్నామని మా ప్రభువును రక్షకుడైనటువంటి ఆయన యేసుక్రీస్తు నామమున వచ్చినటువంటి వారందరినీ ఒక్కొక్కరిని మరి చిన్నబిడ్డలను ఈ ఆశీర్వచనములతో నింపమని ప్రభువుల పేరిట ప్రార్థించి అడిగి వేడుకొంటున్నాము తండ్రి. యెహోవాను స్తుతించుము. మన ప్రభు అయినటువంటి యేసుక్రీస్తు యొక్క కృపయు, తండ్రి అయిన దేవుని ప్రేమయు, పరిశుద్ధాత్మ అన్యోన్య సహవాసం ఎల్లప్పుడూ మనతోనూ ఆయనలో నిలిచిన ప్రతి ఒక్కరితోనూ ప్రత్యేకము కుటుంబంతోనూ సదాకాలం తోడేగాక. ఆమేన్. ఆమేన్. கேட்காக நம்ம மத்தியில் இருக்க ஊழியர் தாமஸ் பால் அந்த கேட்காக ஜெபிக்கக்கூடியவங்க கேட்டு
ஜெபிக்கலாம். உங்களோட பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்திலே சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்திலே துன்மார்க்கத்திலே இருக்கிறவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீரோ இந்த உலகத்திலே சமாதானத்தை அருளுகிற தேவனாக இந்த உலகத்திலே நீ வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் அருமையான சகோதரர் ஜேம்ஸ், சகோதரி லிடியா அவருடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சமாதானத்தை நீர் அவளுக்கு ஈவாய் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, அவளுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை அடைந்தது மாத்திரமல்ல, அவருடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, அவளுடைய இருவரையும் கணவன் மனைவியாக சேர்த்து கர்த்தாவே அவளுக்கு ஈவாக கொடுத்த அருமையான அன்படி பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனஷாக்காக நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய அபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளையினுடைய பெயர் எப்படியாய் எத்தனா இந்த பெயர் இந்த பிள்ளைக்கு இருக்கிறதோ விதமாய் இந்த பிள்ளை ஆனந்தத்தை கொண்டு வரக்கூடிய பிள்ளையாக, கர்த்தாவே மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய பிள்ளையாக, பரிபூர்ணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பிள்ளையாக, உடைய பிள்ளையாக இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீரா. இந்த நாளிலே சொல்லப்பட்ட விதமாய் உன் பிள்ளைகள் உன் மத்தியை சுற்றி ஒளிபரப்பான கட்டுரை போல் இருப்பார்கள். ஆண்டவரே, எவரையும் கட்டுடைய வீட்டிலே கர்த்தாவே கட்டுடைய வீடு கட்டுடைய ஆலயத்திலே இடித்து பிடித்த ஒலிவ எண்ணெயை அங்கே கர்த்தாவே விளக்கு எரியும்படியாக கொண்டு வர வேண்டும் என்று வேதம் சொல்றது. கர்த்தாவே ஆண்டவரே, தேவனுடைய கட்டுரை வீட்டிலே நாட்டப்பட்ட சிறு வயதிலே கட்டுரை வீட்டிலே நாட்டப்பட்ட பிள்ளைகளாக பிள்ளைகள் வளர, கர்த்தாவே பின்னாட்களிலே கர்த்தருடைய சபைக்கு ஆதாரமான பிள்ளைகளாக இருக்க கர்த்தாவே கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கும். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் சிறு வயதிலிருந்து கர்த்தரை அறிகிற அறிவிலே இந்த பிள்ளை கர்த்தாவே வளர, தேவ சமாதானத்தை உடைய பிள்ளையாக இந்த பிள்ளை இருக்க, ஆண்டவரே 8ஆம் அதிகாரத்திலே சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் இந்த பிள்ளைக்கு கூட நீ தாமே இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே சிறு வயதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த சமாதானத்தை உடைய பிள்ளையாக தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய ஆனந்தத்தையும் தேவனுடைய மகிழ்ச்சியையும் தேவனுடைய பரிபூர்ணத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளையாக இந்த பிள்ளை இருக்க கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக விண்ணப்பித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையுடன் சிந்திக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். சிறு பிள்ளைகள் கூட ஸ்டேஜ்ல வரக்கூடிய அன்பர்கள், சிறு பிள்ளைகள் யாரும் கூட வரக்கூடிய அன்பர்கள். தீபி ராஜேஷ் பிள்ளையுடைய அத்தைங்க, அப்புறம் சித்தப்பா சித்தி வரக்கூடிய அன்பா கேட்டுக்கிறோம். மற்ற பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இருந்தாலும் கூட வரக்கூடிய அன்பா கேட்டுக்கிறோம். சிறு பிள்ளைகள் வரக்கூடிய அன்பா கேட்கிறோம். Matthew, balloon up.
मैं बताऊँ तो मेरे फोटो बताऊँ வந்தவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே இந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம். அதை ஏற்று தூரத்திலிருந்தும் அக்கம் பக்கத்திலிருந்தும் யார் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே வந்த யாருக்கும் அன்பின் விருந்து இருக்கிறது. ஆப்போசிட்ல வெஜ் டைனிங் இருக்கு. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான்வெஜ் டைனிங் இருக்கு. ஆப்போசிட்ல வெஜ் மற்றும் டிஃபன் எடுக்கிறவர்கள் வெஜ் ஆப்போசிட்ல இருக்கும். கீழே நான்வெஜ் டைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகியால் தூரத்துல இருந்து வந்திருக்கிறவர்களுக்கு சற்று முதலிடம் கொடுக்கும்படியாக அன்பாக கேட்கிறோம். கத்திரி ஊழியக்காரர்கள், மூப்பர்கள், தூரத்தில் நண்பர்கள், இன்னும் கண்ணூர், காஞ்சிபுரம், திருத்தணி அநேக பிராந்தியத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சற்று முன்னுரிமை தரும்படியாக அன்பாக கேட்கிறோம். ஸ்தல சபையில் விசுவாசிகள் இடமிருந்தால் உட்காரலாம் அல்லது இரண்டாவது பந்திலே உட்காரும்படியாக அன்பாக பேசுகிறோம். இந்த யாருக்கும் நன்றி. போட்டோ మరి నడుస్తున్నాడే பெரிய வேலை